ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் ஐசி எப்படி சால்வ் பண்ணுறத பார்க்க போகிறோம். இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்குங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பின்னு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக ரன் ஆகும். இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டில் யூன் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா யூன் மென்ஷன் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் ஃபஸ்ட்டுன்னு ஒரு லெட்டர் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஐசி பக்கம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஐசி வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பின்னுக்கு நேராக நான் வந்து ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு சைடு வந்து டேக் அடிச்சிட்டேன், அனதர் சைடும் டேக் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி டேக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐசி வந்து எந்த சைடுமே வந்து மூவ் ஆகாது. அப்புறம் இந்த மாதிரி சால்வ் எங்கே வச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதேமாரி நீங்களும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா பிசிபி ரிப்பேர், பிசிபி அசம்பிளிங்கு, மினி ப்ராஜெக்ட், பிசிபி டிசைன், ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஐசினா வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இந்த ஐசியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா STM32 ஐசி. ஸோ இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.